உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும். அதற்கான பண வரவு உங்கள தேடி வரணும். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்திற்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருள நிலைவாசல் ஜஸ்ட் சும்மா தூவி விட்டு போங்க. உங்களுடைய அனைத்து விதமான கடன்களும் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி 16 செல்வங்களும் உங்களை வீடு தேடி வர ஆரம்பிக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ அந்த பொருள் என்ன? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கும் இடத்துல இன்னும் ஒரு சில பொருட்கள் வைக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அதையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினத்தோட மகாலய பட்சமும் நிறைவு பெறுது. அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசையில் நம்ம பிரபஞ்சத்தில் நிறையவே நேர்மறை ஆற்றல் இருக்கும். ஸோ நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கடனில் இருக்கீங்க, அந்த கடனை தீர்க்கணும், அதற்கான பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்னா இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை 15 நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள். அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அப்படி 15 நாள் செய்ய முடியல அப்படின்றவங்க கூட இன்று ஒரு நாளாவது கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைய தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். ஸோ மகாலய அமாவாசை அப்படின்றதுனால பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது இந்த அமாவாசை தினத்தில் தான். ஸோ அதனால் 15 நாள் செய்ய முடியல அப்படின்றவங்க கூட இன்றைய தினத்தில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைய ஆரம்பிக்கும், கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏன் கர்ம வினை குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிறவியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எதுவுமே நம்ம செய்யலை, நல்லது தான் செஞ்சுட்ருக்கோம், ஆனாலும் கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்கோமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்முடைய கர்ம வினை காரணமாக தான் நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். அப்போ அந்த கர்ம வினை படிப்படியாக குறையணும் அப்படின்னா அதற்கு நம்ம இந்த விஷயம் கண்டிப்பாக செய்தே ஆகணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவில் இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட எளிமையாக ஒரு சில விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செய்யலாம். பசுமாட்டுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் தானம் செய்யலாம். இன்றைய தினம் அகத்திக்கீரை, வாழைப்பழம், அதே மாதிரி சிறுபருப்பு, வெல்லம் கலந்து நீங்கள் பச்சரிசி கூட முடிஞ்சிச்சுன்னா கலந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கடன் சுமை விரைவிலே அடைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்யுங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது எல்லாமே பசுமாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு தானம் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நிலைவாசலை இந்த ஒரு பொருளை ஜஸ்ட் தூவி விடுங்க. ஸோ இரவு தான் செய்யணுமான்னு கேட்டால் இப்பொழுதும் நீங்கள் செய்யலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுது வேணால் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்று இரவுக்குள்ளே செய்து முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ பகல் நேரமாக இருக்குது, நீங்கள் பகலில் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். பட் இரவுக்குள்ளே செய்து முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ வெல்லம் கொஞ்சம் இடித்து தூளாக்கிக்கோங்க. அப்படி வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் இல்லைன்றவங்க நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பொருட்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. ஸோ ஜஸ்ட் கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் தீரணும், அதற்கான பண வரவு என்னை தேடி வர ஆரம்பிக்கும், என்னுடைய கர்ம வினை குறையணும்னு சொல்லி வேண்டி நீங்கள் ஜஸ்ட் அவை தூவி விட்டு வந்துடுங்க. இப்போ பகலில் செய்யும் பட்சத்தில் நீங்கள் மண்பாங்கான இடம், மரத்துக்கு அடியிலலாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து எறும்புகள் அது எளிமையாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இரவு நேரத்தில் செய்ய போகிறீங்க, இரவுக்குள்ளே செய்யணுன்ற பட்சத்தில் வீட்டோட நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக ஜஸ்ட் தூவி விட்டுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி மரத்துக்கு அடியில் செய்கிறீங்கன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா மரம், செடிகளுக்கு அடியில் ஏதாச்சும் பூச்சிகள் இருக்கும், அதனால் இரவு நேரங்கள் நீங்கள் அதை தவிர்த்துடுங்க. பகல் நேரமாக இருந்தால் நீங்கள் மரத்துக்கு அடியில் தூவி விடலாம். தொட்டிகளில் மண்பாங்கான இடத்துல தூவி விடுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் நம்ம தூவி விடணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல எறும்புகள் வந்து அதை சாப்பிடும். அப்படி எறும்புகள் சாப்பிடும் பொழுது ஸோ இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏன் எறும்புகள் சாப்பிட்டா நமக்கு நல்லது அந்த கேள்வி நம்ம மனசில் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறோம், ஒரு 1,00,000 பேருக்கு செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அவ்வளோ லட்சங்களுக்கு நம்ம எங்கே போவோம்? அவ்வளோ லட்சம் பேருக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நம்மளே ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கோம், அந்த நிலைமையை மாறணும்னு சொல்லிட்டு தான் நம்ம தானம் செய்கிறோம். அதற்கான அமௌண்ட் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற யோசிக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எறும்புகளுக்கு தானம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த தானம் பல லட்சம் மனிதர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை உங்களுக்கு இந்த எறும்புகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கர்ம வினையும் நீங்க ஆரம்பிக்குது. ஸோ கர்ம வினை நீங்கிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள், அது வந்து எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால்
முடிஞ்சவங்க தினம்தோறும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தானம் செஞ்சுட்டே வாங்க எறும்புகளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரோம், இல்லை வந்து ஒரு 100 பேருக்கு வாங்கி தரோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதற்கான அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எறும்புகளுக்கு, பசுமாட்டு இருக்குது, இல்லை தெருக்கல்ல சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு எல்லாமே பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுவே பெரிய அளவில் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கர்ம வினையும் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்சவங்க நீங்கள் மனிதர்களுக்கு தானம் செய்யலாம், உணவு வாங்கி தரலாம். அதை அட்லீஸ்ட் ஒரே ஒரு வேலையாச்சும் உணவு வாங்கி தரலாம். இது எப்பொழுதுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மற்ற நாட்களை காட்டிலும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். ஸோ அப்போ இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தானம், இந்த குறிப்பாக ஏன் நான் வந்து வெல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம், இந்த நாட்டு சர்க்கரை ஏன் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களுக்கு வந்து கடனை அடைக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன். பசுமாட்டு இருக்குது, வெல்லத்துக்கு கூட சிறுபருப்பு கலந்து கொடுங்க. சிறுபருப்புக்கு அதே மாதிரி இந்த வெல்லத்துக்கும் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. எவ்வளோ தானம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது கடனை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கோவில்களுக்கு போகிறீங்கன்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சிறுபருப்பு வெல்லம் போட்டு பாயசம் செய்து அதை வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கான பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், அதற்கான வருமானம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இப்போ தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். அந்த அன்னதானம் நீங்கள் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி அது வந்து நமக்கு நிறைய பேருக்கு செய்த பலன் கிடைக்கணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்யலாம். நம்ம அரிசி மாலை, மாக்கோலம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே அதுதான் ரீசன். ஸோ அங்கே வந்து எறும்புகள் அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கர்ம வினையும் குறையும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கோலம் எல்லாம் போடுறது. ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்கேஸ் வந்து அரிசி மாக்கோலம் இது எல்லாமே போட முடியலன்ற பட்சத்தில் கூட நீங்கள் தினம்தோறும் இந்த மாதிரி கொஞ்சமாக எறும்புகளுக்கு தானம் செஞ்சுருங்க. ஸோ அடுத்து பசுமாட்டிற்கு நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சப்பெல்லாமே தானம் செய்யுங்க. பசுமாட்டோட பின்பகுதி அந்த இடத்த வந்து தொட்டு கும்பிட முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் தொட்டு கும்பிட்டு வரலாம். முடியாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை, தானம் மட்டும் செய்துட்டு வரலாம். ஏன்னா பசுமாரோட பேக் சைடில் தான் லட்சுமி தேவி இருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்ம அந்த இடத்துல தொட்டு வணங்குவோம். ஸோ இன்றைய தினம் தூவி விட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள், அதற்கான ரீசன், கடன் அடைக்கிறதுக்கான ரீசன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் மறக்காமல் இன்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, தினம்தோறும் செய்ய முடியுன்றவங்க தினம்தோறும் செய்யுங்க. ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் வந்து இந்த கடன் சீக்கிரமாக வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 15 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், பெரிய அளவில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அமாவாசை தினத்தில் இரவு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளராக இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாச்சும் நார்மல் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளரில் ஒரு 3/4 பாகம் அளவு குடிக்கிற தண்ணி நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு அதை அப்படியே நீங்கள் தூங்குற இடத்துல வச்சுருங்க. ஸோ நாளை தினம் காலை எழுந்திரிச்சு இந்த தண்ணீரை அப்படியே எடுத்து வெளியே மண்பாங்கான இடம் மரத்துக்கடியில் ஊற்றிடுங்க, அப்படிலாம் கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க. இதை நீங்கள் உங்களுடைய தூங்கும் இடத்துல இன்று இரவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள், கந்திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் 15 நாள் தொடர்ந்து செய்யலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க, தூக்கம் வர மாட்டுது, அதே மாதிரி செய்கிற வேலையிலலாம் நல்ல வெற்றி கிடைக்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் நீங்கள் நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 15 நாள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குறிப்பாக இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால இன்றைய தினத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் இன்று ஒரு நாளாவது இதை செய்யுங்க. இதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியுமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.